ஜாதி பார்த்து பழகினால ஒரு உயிரே போயிடுச்சுங்க. ஸோ அது என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வணக்கம் முரளி, நம்ம எங்கே வந்திருக்கோம், நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மதன் அண்ட் சுதாகர்னு சொல்லிட்டு 2 பேர் கடலூர் சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அழகாக எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம ஸ்கூல் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது 2வது ஷார்ட் ஃபிலிமுங்க. ஸோ மொதல் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நான் யார், அது வெற்றிமாறன் சார் கையாலே அவார்டு வாங்கிட்டாங்க. 2வது ஷார்ட் ஃபிலிம் பேர் தூவலுங்க. இந்த படத்தை 6 நிமிஷம் தாங்க படம், பட் வேறு லெவலில் கருத்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆடியல் சார் அடுத்து நம்மளும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. திரு விக்னேஷ் குமார், தென்காசி இன்ஸ்டா செலிபிரிட்டி, ஊர் சுற்றுமாச்சாரின் சொந்தக்காரர், அவர்களை வரவேற்பதிலும் மற்ற மகிழ்ச்சி. விருந்தினராக உயர்திருக்கா ஆடிவேல் அவர்களை, காவல் ஆய்வாளர் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். மதன் அவர்களுக்கும் பொறுத்து இன்னைக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் இது வந்து உண்மையே சொல்கிறேன், 6 நிமிஷம் படமாக இருந்தாலும் அப்படி கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அண்ணங்களுக்கு ஒரு சின்ன ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நம்ம ஹெச்எம் சாரோட நடிப்பு எனக்கு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நல்லா. ஸோ நல்லா படித்து நீங்களும் பெரிய இடத்துல வாங்க, நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி முன்னாடி வந்து உட்காரணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உள்ள ஒரு மிகப்பெரிய நோய் ஜாதி அப்படிங்கிறத கையில் எடுத்து ஒரு ரியலா நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு அருமையா 7 நிமிஷம் தம்பியோட சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்சது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்லிட்டு ஆடியல் சார்மே அழகாக ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை யூடியூப்லேயே பாருங்கள், தூவலுங்கிற படத்தை. ஸோ நாங்குநேரி பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இது. ஸோ அதில் எப்படி ஜாதியால் உயிர் போயிருக்குன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையில் ஜாதியை பார்க்காம மனிதனாக மதித்து எல்லாரும் கூட ஒற்றுமையாக வாழணுங்க. ஸோ ஜாதி பார்த்து பழகாதவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஹேட்னு தட்டிடுங்க. ஓகே, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.